நேற்றுக்கு பாக்குற சாட்டை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, நீங்க மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவீங்களா சாட்டை உங்க சேனல்ல? ரோஸ்ட் பிரதர்ஸ் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதா? நீங்க ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க ஒரு பக்கம் ரிலீஸ் பண்றோம். நானும் சொல்றேன், நானும் சாட்டை அவர்கள் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நானும் சொல்றேன், இந்த படத்தை வந்து ஜனநாயகன் படத்தை வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் சேனல்ல ரிலீஸ் பண்ணுங்க. இதுல வர ரெவென்யூ வந்து அப்படியே நானும் அப்படியே வந்து என்ன பண்றேன்னா, அவங்க ஜனநாயகன் டீம் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கும். ஏன்னா விஜய் அண்ணனுக்காக நான் இது கூட பண்ணேன், அது எப்படி அது? நேற்றைக்கு மதியானம் 3 மணில இருந்து கதறல் சத்தம் அதிகமா இருந்துச்சுன்னா கேட்க முடியலங்க. அவ்வளவு வந்து ரொம்ப கஷ்டம். கதறானுக்கு எதுக்குன்னு பார்த்தனா, ஆனா ஜனநாயகனை தள்ளி வச்சிடான்னு சொல்லிட்டு ஒரே கத்தி கூச்சிட்டு ஒப்பாரி வைக்கிறானுங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இங்க 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு விஜய், இன்னொன்னு ஆளுநர் ரவி. எதுக்கு இப்படி சொல்றதுன்னு பாக்குறீங்க? ஏன்னா 18 ரவி அவர்கள் பாத்தீங்கன்னா ஆளுநர் ரவி ரன்னிங்ல இருந்தாப்புல. இல்ல எப்பவுமே வந்து சட்டசபைக்கு வந்து ரன்னிங்ல தான் இருப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பிரஸ் பார்த்தா ரன்னிங் ஆவார். இல்ல கரூர்லயும் பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா ரன்னிங் ஓடி போனார் பாத்தீங்கன்னா, 2.5 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிட்டாப்புல பாத்தீங்களா. சோ அதனால பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்குங்க, கடுமையான போட்டி. இந்த போட்டியில வந்து யாரு வின் பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. சோ அதனாலதான் சொல்றேன், இங்க 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு ஆளுநர் ரவி, இன்னொரு உங்கள் விஜய். இவங்க 2 பேரும் வந்து போட்டி போட்டு ஓடி காட்டுங்கய்யா, ஓடி காட்டுங்க. ஓடினா தானே தெரியும். ஓடுங்க, 2 பேரும் ஒண்ணா ஓடுங்க. எப்போ ஓடுற போல யார் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறன்னு பாக்கலாம். அப்படிதான் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால சரி, எல்லா இடத்துலயும் சரி, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து விமர்சனங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேற்று சம்பவத்துக்கு வரும். அதாவது ஆளுநர் ரவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து புறக்கணிச்சுட்டு ரன்னிங் எடுத்து விட்டார், ஓடி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் வருது. அவர் எதுக்காக ஓடினாரு என்னன்றத வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நேற்று பாத்தீங்கன்னா முதல் நாள், அதாவது 2026ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா முதல் தடவை வந்து சட்டசபை வந்து நடக்குது. அதாவது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாத்தீங்கன்னா அது கூட நடக்குது. அதுக்கு பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்களை வந்து வரவேற்கிறாங்க. அதாவது பேண்டுகள் வாத்திய முழங்க, காவல்துறை மரியாதையோட ஆளுநர் ரவியை வந்து வரவேற்கிறாங்க. நடக்கிறார், போறார், உக்காடுறார், மைக்கை எடுக்கிறார், அப்புறம் ரன்னிங் ஆகுறார். எதுக்காக ரன்னிங் ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடுது. உடனே இந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஆளுநர் சொல்றாரு போல, எப்படி நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவீங்க, நீங்க வந்து தேசிய கீதம் தான் நீங்க முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மரபு அல்ல. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், முடியும் போதுதான் வந்து தேசிய கீதம் பாடி வந்து முடிவுறுவாங்க. இதுதான் வந்து நடைமுறை, இதுதான் வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாம அவர் என்ன பண்றாரு, இல்ல என்னால வந்து இது வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வழக்கம் போல வந்து உங்களுக்கு தெரியும்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா வந்து இதே வந்து பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காரு ஆளுநர் ரவி. அதாவது தெரிஞ்சும் வேணும்னு, அதாவது வேணும்னு சண்டை போடுறாங்க பாத்தீங்களா. அதாவது சண்டைக்கு வாடா, அதாவது அவங்க தெளிவா சொல்றாங்க, வேணும்னே வந்து சண்டை போடணும், புறக்கணிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் செயல்படுறாருன்னு தெளிவா தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமாதானம் பத்தி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆளுநர் உரை வந்து கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு சேர்ந்த அமைச்சர்கள்லாம் வந்து ரெடி பண்ணி அதை தான் வந்து ஆளுநர் உரையா படிக்கணும். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதுதான் ஃபாலோ பண்ணணும். அதாவது இதை பார்த்த உடனே இல்ல இதை நான் படிக்க மாட்டேன், இதுல வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எந்திரிச்சு ஓடிடுறாரு. அப்ப பாருங்க, ஒரு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுன்னா அவங்க செய்த சாதனைகள் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, அதுதான் வந்து உரை, அதுதான் கொடுப்பாங்க, அதுதான் நீ படிக்கணும், அதுதான் மாண்பு. இதான் காலகாலமா இருந்துட்டு இருக்கு. நீங்க இவர் மட்டும் இல்ல, எல்லாருமே இதான் படிச்சாகணும். ஆனா வந்து இதுல நான் படிக்க மாட்டேன், இது வந்து தவறா இருக்கு, இது தவறா இருக்கு, அது தவறா இருக்கு, இல்ல நீங்க தவறான விஷயங்கள்லாம் எதுக்கு நீங்க இன்னும் போடவே இல்லை, போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இதை பத்தியா நீங்க போடல, போக்சோ சட்டம்லாம் இருக்கு, இதை பத்தி போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாங்க. நான் கேட்கிறேன், அதாவது அவரு தெளிவா சொல்றாரு, சபாநாயகர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஐயா ஒன்னே ஒன்னு புரிஞ்சுங்க, இந்த தமிழ்நாடு அரசவை சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா, அதாவது 234 எம்எல்ஏ, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அரசியல் பேச வேண்டும். ஏதாச்சும் பிரச்சனைனா சட்டசபையில முறையிட வேண்டும். வேற யாருமே முறையிட அனுமதி இல்லை, யாராக இருந்தாலும் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு சபாநாயகர் அப்பாவை வந்து தெளிவுபடுத்திட்டார். இவர் உடனே பாஸ்டா ஓட்டாப்புல. இதன மாண்பு இல்ல. நீங்க வந்து எப்படி நீங்க வந்து அரசியல் பத்தி பேசுவீங்களா உங்களுக்கு சட்டசபையில?
மிஸ்டர் ரவி அவர்களே, உங்களுக்கு நீங்க அரசியல் தான் நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உடனடியா ஆளுநர் பதவி ரிசைன் பண்ணுங்க. 234 தொகுதி இருக்கு, ஏதாவது ஒரு தொகுதியில நில்லுங்க. வரக்கூடிய எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு உள்ள வந்து அரசியல் பேசுங்க. உங்களை யாரு வேணான்னு சொன்னா இதன விதி? இப்ப பாருங்க, இது எப்பாற்பட்ட ஒரு திட்டமிட்ட சதின்றது நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு. அதாவது ஆளுநர் மாளிகைக்கு போனோம், போயிட்டு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அறிக்கை விடுவார்ல, இங்க என்ன நினைச்சு சொல்லிட்டு இதை பத்தி ஒரு தனியா ஒரு அறிக்கை விடுவாரு. இதான் ரூல்ஸ். அதாவது இவர் வந்து அங்க போறதுக்குள்ளேயே அறிக்கை ரெடி ஆயிடுது. அப்போ திட்டமிட்டு என்ன பண்றீங்க? திட்டமிட்டு இந்த வந்து சட்டசபையை வந்து புறக்கணிக்கணும் அந்த நோக்கத்துல இருக்கீங்க. அப்புறம் எப்படி வந்து நீங்க போறதுக்குள்ள எப்படி ரெடி ஆகும்? நீங்க போனீங்கன்னா, நீங்க இருக்கீங்க, நீங்க ஆளுநர் அவர்கள் போனோம், அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு அறிக்கை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுல நீங்க போறதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. அப்போ நீங்க பக்கா ப்ரீ பிளான் பண்ணி முன்னாடியே பக்காவா ரெடி பண்ணிட்டு இது புறக்கணிக்கணும், இங்க வந்து நம்ம அரசியல் பண்ணுன்ற வெறும் உள்நோக்கத்தோட தான் செயல்படுறார் ஆளுநர் ரவி. நான் கேட்கிறேன், உங்க வேலையை நீங்க சரியா பார்க்க மாட்டீங்க, எதுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணும்? உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாளிகை, அவ்வளவு பெரிய ஒரு பெரிய தோட்டம், எனக்கு புரியலையே. இவ்வளவு சேலரி கொடுத்து உங்களை உட்கார வச்சு இத்தனைக்கும் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் உங்களுக்கு போட்டு எதுக்கு? எதுக்கு சார் வந்து சம்பளத்தை வந்து வீணடிக்கிறீங்க? நீங்க பேசாம நீங்க கிளம்பி போயிடுங்களேன். நீங்க அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாப் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க சார். உங்க வேலை என்ன அது நீங்க பார்க்கணும். நீங்க ஜஸ்ட் ஒரு தூதுவர், அந்த வேலையை நீங்க பாருங்க. எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து என்னெல்லாம் பிரச்சனை அந்த மேல எடுத்து நீங்க சொல்லணும். அது வரைக்கும் நீங்க சொன்னது இல்ல, எதுவுமே பண்ணது இல்ல. இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நீட்டு விவகாரத்தை பத்தி கொடுத்தா அங்க போயிட்டு கொடுக்காம வந்து புறக்கணிச்சிருக்கீங்க. எதுவுமே நீங்க இங்க கொடுத்தது எங்க சேர்த்திருக்கீங்க. அதாவது இப்ப ஆளுநரா வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா 5 வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் மிஸ்டர் ஆளுநர்? இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே பண்ணது இல்லையே. அப்புறம் ஏன் வெறும் அரசியல்? அதாவது இவர் வந்து எதிர்கட்சி தலைவர் மாதிரி பண்றாரு ஆளுநர். அதுதாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. எதிர்கட்சி மாதிரி நீங்க பண்றதுக்கு நீங்க எதுக்கு ஆளுநரா இருக்கிறீங்க? ரிசைன் பண்ணிடுங்க. ரிசைன் பண்ணிட்டு நீங்க யாருக்குள்ள கூட்டணி வைங்க, இல்ல வந்து எம்எல்ஏ வந்து ஜெயிச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி சீப்பான அரசியல் ஆளுநர்கள் பண்றாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியல. இதுதான் உங்களோட அரசியல். அதுக்கப்புறம் அந்த ஆளுநர் வந்து அவர் அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருக்காங்களா பாத்தீங்கன்னா, கேளுங்க, சரியான காமெடி. அதாவது மைக்கை வந்து பேசும்போது மைக்கை ஆஃப் பண்ணி போடுறாங்களாம். அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, வேணுட்டு பண்ணதா சொல்றாங்க. அதாவது மிஸ்டர் ஆளுநர் சார், உங்களை எதுக்கு கூப்பிட்டாங்க? எதுக்கு உங்களை கூப்பிட்டாங்க? உங்களை வாசிக்கிறது தான் கூப்பிட்டாங்க, உங்களை பேச வைக்கிறது தான் கூப்பிட்டாங்க, அந்த உரையை படிக்கிறது தான் கூப்பிட்டாங்க. அப்ப எப்படி மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க? இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா? இதெல்லாம் ஒரு அறிக்கை அவங்களது? அதாவது குழந்தை கூட இப்படி பண்ணாது. உண்மையா சொல்லட்டுமா மிஸ்டர் ஆளுநர் ரவி அவர்களே, ஒரு குழந்தை கூட வந்து இந்த மாதிரி பண்ணாது. ஆனா நீங்க பண்ற வேலைலாம் வந்து ரொம்ப சீப்பா இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன சம்பவம்னா, நம்ம எதிர்கட்சி தலைவர்களா இருக்காங்க பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி சேர்ந்தவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் பிஜேபி அவங்க இருக்காங்க பாருங்க. என்ன பண்றாங்க, ஆளுநர் புறக்கணிச்ச உடனே, ஆளுநர் அவர்கள் புறக்கணிச்ச உடனே இவங்களும் புறக்கணிச்சிடுறாங்க. அப்புறம் நீங்க என்ன அளவுக்கு, என்ன டேஷுக்கு நீங்க வந்து எம்எல்ஏ ஆகி உட்காந்து எதிர்கட்சிக்கு உட்காந்துக்கிறீங்க? கேள்வி கேளுங்க. சரி, ஏதாவது தவறு நடக்குது, சட்டசபை எதுக்கு நடத்துறாங்க? கேள்வி கேட்கறது துப்பு இல்லாம வெளிநடப்பு பண்ணிட்டு அங்க போயிட்டு மைக்க பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் வந்து எப்படி நீங்க வந்து ஒரு வந்து உங்க படிக்க சொல்லலாம், தவறு இருக்குது அதுல, அது எப்படி நீங்க தவறு? அப்ப நீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க வந்து என்ன பண்ணீங்க? இப்ப நீங்க ஆட்சியில இருக்கும் போது உங்களுடைய சாதனைகளை மட்டும்தான் ஆளுநர் உடைய எழுதி கொடுத்தீங்க. அப்ப படிச்சாங்கல்ல, உங்க கூட்டணியில இருக்கிறதுனால ஆளுநர் படிச்சாருன்னு ஒத்துப்பீங்க. அப்ப ஒரு தப்பா எதுல ஒத்துட்டு இருப்பீங்களா நீங்க? இதுதான் அநியாயமாக்குது. அங்க போயிட்டு சொல்றாரு இவரு, இந்த மாதிரி தவறா இருக்குது, அது வந்து ஆளுநரை வந்து படிக்க சொல்லி பண்றாங்க, அது ஆளுநர் புறக்கணிச்சிட்டாரு, அதே மாதிரி வந்து நாங்களும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களே. இதுக்கு அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா சிம்பிளி வேஸ்ட், எதிர்கட்சி தலைவராக இருக்க கூட வந்து லாக்கி இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த தேர்தலில் கண்டிப்பா வந்து உங்களை பத்தி முடிவு கண்டிப்பா எடுத்துறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க. உண்மைக்கு சும்மையா சொல்றேன், உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு எதிர்கட்சியை வந்து பேசுறதுக்கு திராணி இல்ல, பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாடை வந்து அழிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இருக்கிறீங்க.
தேர்தல் அறிக்கை வந்து சொந்தமா வந்து ரெடி பண்ண தெரியல. திமுகவோட சாதனை என்னெல்லாம் பண்ணிருக்கோம், மகளிர் உரிமை திட்டத்தை வந்து திருப்பி எடுத்துட்டு வந்து அதுல எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றீங்க. அப்புறம் வந்து ஆண்களுக்கும் வந்து ஃப்ரீ பஸ்ன்றீங்க. இதெல்லாம் ஒரு தேர்தல் அறிக்கையாது தெரியுதுங்களா? அப்படியே காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட். எதுக்கு இது? எதுக்கு இந்த கேவலம்? அப்புறம் பாத்தீங்கன்னா எலவு காத்த கிளின்னு ஒண்ணு வந்து கேட்டு வெளியே நின்றுச்சான். கேட்டு வெளியே இல்ல, அது போய் வீட்டுக்குள்ள தான் இருந்தாப்புல. அது வேற யாருமே இல்ல, நம்முடைய தாவேக தலைவர் உங்கள் விஜய். அதாவது பாத்தீங்கன்னா இவர் யாருக்கு பிளான் போட்டிருந்தாரு பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அவர்களுக்கு வந்து பிளான் போடுற மாதிரி வந்து கண்டிப்பா வந்து வைத்தியலிங்கம் வந்து சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாப்புலையா. பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டுக்கிறார், ஸ்ட்ரெயிட்டா திமுகல போய் சேர்ந்துக்கிறாரு. கடைசியில விஜய் நாமம். இப்போ என்னன்னா வைத்தியலிங்கத்துக்கு தெரியும் எவன் ஆட்சி நல்லா பண்றான், யாரு கூட நம்ம சேர்ந்தா வந்து முன்னேற முடியும்ன்றது அவருக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அதிமுகவே அழிஞ்சு போச்சு, அதிமுகன்றது பிஜேபி ஆயிடுச்சு, அது காலின்றது அவர் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து விஜய்க்கு போலாமான்னு யோசிச்சிருப்பாரு. விஜய் யாரு இவன், இவெல்லாம் ஒரு ஆள், அவன் படத்துல நடிச்சுட்டு வந்து நம்மள வந்து கேள்வி மேல கேள்வி தலைவரா நம்ம கட்சியில இருக்கணும், அவன் போட்டோ வந்து நம்ம பாக்கெட்ல வைக்கணுமான்னு யோசிச்சிருப்பாரு. ஏன்னா அதனாலதான் தாய் கழகத்துக்கு போயிட்டாரு. ஏன்னா ஒண்ணு ஓப்பனா சொல்லட்டுமாங்க, இந்த தமிழ்நாடு அரசு செய்கின்ற சாதனைகள்லாம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு, அனைத்து கட்சியினருக்கும் தெரியுது. அதனாலதான் எல்லா முக்கியமான தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து திமுக வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் முக்கியமான தலைவர்கள் வந்து இணையதான் போறாங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அதாவது எதிர்க்க வந்து எதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்போ திமுக கண்டிப்பா திமுக பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு, அந்த அளவுக்கு ஆட்சி நடத்துறாங்க. மக்களுக்கு எல்லாம் பிடிச்சு போச்சு, ஆப்போசிட்ல ஆளே இல்லை அப்படி தேடுறாங்களாம், அந்த அளவுக்கு தாங்க இது உண்மை இது. ஆனா வந்து இந்த தற்கொலை பசங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, என்ன பண்றாங்க, இவனுங்களே வந்து ஓட்டு எடுப்பு எடுக்கிறாங்க. இவங்களே போயிட்டு நைஸா ஒரு 10 சீட்டு நம்ம ராஜாராணி இடம் பாத்தீங்களா சீட்டு குளிக்கு போட்டு அதை எடுத்துட்டு இவங்களே சீட்டு எடுக்கிறது. பாத்தீங்களா டிவிகே விஜய் தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருது. பேசாம எதுக்கு எலெக்ஷனு, நீங்க சீட்டு குளிக்கு போட்டு ஜெயிச்சிட்டீங்களா, போய் ஸ்ட்ரெயிட்டா விஜய் சிஎம் ஆக்கி விட்டுருங்க போங்க. ஏடா தற்கூறீங்களா, அறிவு இல்ல, அசிங்கமா இல்ல, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா கேட்டா ஒரு கணக்கு எடுப்பு எடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 18 to 21 இயர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து விஜய்க்கு போட்டுருவாங்களா. சோ வந்து இளைஞர்களுடைய எதிர்காலம் வந்து விஜய் கிட்ட தான் இருக்கா. சோ அவர் தான் சிஎம். அந்த இளைஞர்கள் கிட்ட போய் கேளுங்களேன், விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாரு. விஜய் படத்தை நாங்க பார்த்தோம், விஜய் நல்லா டான்ஸ் ஆடினாரு, நடிச்சாரு, பாட்டு பண்ணாரு. சோ அதனால வந்து நாங்க அவரை தலைவராக எடுத்துக்கணும், அவர் தான் சிஎம்மா வரணும். இதை தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கானுங்க. அது என்னமோ எப்படியோ. நேத்தைக்கு மதியானம் 3 மணில இருந்து எத்தனை பேர் வந்து காதுல கேட்டுச்சு அந்த அழுக்குரல், ஒப்பாரி வைக்கிறதுலாம் எத்தனை பேர் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கதறல் சத்தம் அதிகமா இருந்துச்சு, என்னால கேட்க முடியலங்க. அவ்வளவு வந்து ரொம்ப கஷ்டம், கத்தி கதறானுங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தீர்ப்பு வந்துச்சு, அது மாதிரி தேதி வந்து சொல்லாம வந்து தீர்ப்பு வந்து தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கதறலா இருக்கு. ஆனா இந்த தீர்ப்பு எல்லாமே இது தள்ளி வச்சது யார் காரணம்ன்றது அவங்க ஒன்றும் புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒண்ணுமும் தெரியல. ஆனா ஜனநாயகம் தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கத்தி கூச்சிட்டு ஒப்பாரி வைக்கிறானுங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னா சிபிஎஃப்சில இருந்து வாதம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி வந்து இங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி கொடுத்தாங்க. நாங்க படம் பார்த்துட்டு 22ஆம் தேதி அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க எடுக்கணும், அரசியல் விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்கீங்க, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுருக்கீங்க, அதெல்லாம் வந்து தூக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் நிறைய இருக்கு, ஏதோ ஆபாச வார்த்தைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க இன்னும் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி வந்து 24ஆம் தேதி வந்து வர சொல்லிட்டு இந்த மாதிரி இல்லை சார், இது வந்து இல்லை, நீங்க வந்து மும்பைக்கு தான் நீங்க கொண்டு போகணும், தணிக்கை மறு தணிக்கை நீங்க பண்ணி ஆகணும், இல்லை வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. இல்லை நாங்க அங்க மும்பைக்கு நாங்க போக முடியாது, நீங்க என்னென்ன கட்டலாம் சொல்றீங்க நாங்க பண்ணி திருப்பி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஜனவரி 5ஆம் தேதி இந்த தணிக்கை சென்சார் போர்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆட்களை கூப்பிட்டு இல்லைங்க இது வந்து வேலைக்கு ஆகாது, நீங்க மும்பை தான் போகி ஆகணும்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட வந்து எதுவுமே சொல்லாம இவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைட்டா கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டுறாங்க. இதுதான் முக்கிய பிரச்சனை. அதாவது தணிக்கை குழு வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க நீங்க மும்பை போகணும்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க போயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு படம் ரிலீஸ் ஆகும். ஆனா ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் யாரு, இவங்க தான். ஃபர்ஸ்ட் இன்னொரு கேள்வியும் நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது. அதாவது படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடியே இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எப்போ சென்சார் சர்டிபிகேட் வாங்காம தணிக்கை குழுக்கு அனுப்பாம இவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது போல பார்த்தோன்னா ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு நீ எப்படி வந்து டிசம்பர் 18ஆம் தேதி கொண்டு போய் நீ கொடுப்ப? சந்தேகம் எழுந்துதா?
பக்காவா தெரியுது. அதாவது இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, தணிக்கை குழு கிட்ட போயிட்டு தேவையில்லாத அந்த மாதிரி ஜனவரி 5ஆம் தேதி வந்து உங்களுக்கு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீங்க மும்பை இதை கொண்டு போய் ஆகணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்களா, கத்துறாங்களாம், நீங்க வந்து தடுக்க நினைக்கிறீங்க, இது பண்ண நினைக்கிறீங்க, ஏன்பா நான் வந்து உங்களை சில கட்லாம் பண்ணி நீங்க மும்பை தானே போக சொன்னேன், இதுக்கே வந்து நீங்க கத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவனுக்கு வந்து இல்ல இது வேலைக்கே ஆகாது, ஓஹோ இது பிளான் வேற மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களை புரிஞ்சுட்டுக்கிறாங்க. அதாவது சென்சார் போர்டுக்கு என்னன்னு பார்த்தா ஒரு ஈகோ கிளாஷா இருக்கு. நீ எப்படி வந்து நான் சொன்னதை கேட்காம நீ எப்படி போயிட்டு சென்சார் போயிட்டு கோர்ட்ல போயிட்டு கேஸ போடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ கிளாஷால தான் இன்னும் போயிட்டு இருக்கு. இப்பயும் கடைசியா வந்து சிபிஎஃப்சி தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு டைம் வேணும், நாங்க வந்து இப்போ ஒரு குழு அமைக்கிறதுக்கு ஒரு 20 நாட்கள் எங்களுக்கு தேவை. அது போக பார்த்தா படம் பார்த்துட்டு ஒரு 4-5 நாள், கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து 26 நாட்கள் தேவைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டேட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி முடிய போகுது, அப்புறம் பார்த்தா மார்ச், அப்புறம் வந்து இப்ப எலெக்ஷன் டேட்ல அறிவிச்சிட்டாங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது கேன்வாசிங் பண்ற மாதிரி எந்த படமும் வந்து எடுக்கக்கூடாது. சோ இதுல பாத்தீங்கன்னா அரசியல் திமுக விமர்சனம் பத்தி மட்டும்தான் இருக்கு, இதையே நிறுத்தத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஜனநாயகன் படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு தான் தோணுது. அதே போல பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க மேல ஒரு கேஸ போட போறாங்க. அது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஜனவரி 9 ரிலீஸ் பண்றேன்னு சொன்னீங்க, அடுத்த 25 நாள் கழிச்சு வந்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்றதா நம்ம சைன் பண்ணிருக்கோம், பட் ஆனா நீங்க இன்னும் வரல, நாங்க வந்து வழக்கு தொடர போறோம்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம்லயும் சொல்லியிருக்காங்க. இப்போ அமேசான் பிரைம் சைட்லயும் பிரச்சனை, தியேட்டர் சைட்லயும் பிரச்சனை. இப்ப படம் எங்கதான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னன்னா அது இவங்க கஷ்டத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியுன்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரி தெரிய பார்த்து வந்து நம்ம வெறிய தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான போட்டா அதுக்கு வச்சாம பாருங்க. அப்போ திரௌபதி 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்காக கலைப்பள்ளி தானு கிட்ட பேசுறாங்க, சார் நான் புது சின்ன படம் சார், கொஞ்சம் வந்து ரிலீஸ் பார்த்து பண்ணி கொடுங்க சார் சொன்னோன்னே, சரி உங்களுடைய அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு, சோ வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நான் வந்து தள்ளி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டாங்க. சோ பாத்தீங்கன்னா இப்போ அந்த தெரியும் பாத்தீங்கன்னா பொறி ஆயிட்டு எல்லாம் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இதை நான் பார்க்கும்போது வந்து சிரிக்கிறதா அழுகுறதான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா தொடக்கத்துல ஜனவரி 1ஆம் தேதியில பாத்தீங்கன்னா உங்க உங்க பாடு வந்து பெரும்பாடா இருக்கு, மோசமான நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஜனநாயகம் தான் அவங்க வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. மக்களே நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த வீடியோ பாக்குற மக்கள் அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் நான் கேட்டுக்கிறேன், நீங்க யாராச்சு தாவேகா கட்சியினர்கள் உங்க தெருவிலையோ உங்க ஏரியாலயோ இப்போ வரைக்கும் வந்து எலெக்ஷன் வேலை பாக்குறாங்களா? ஏன்னா எலெக்ஷன் வேலை பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசம் 2.5 மாசம் தான் இருக்கு, தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு 2.5 மாசம் தான் இருக்கு. அந்த 2.5 மாசம் இந்த 2 மாசம் வரப்போது இப்போ வரைக்கும் யாருன்னா எலெக்ஷன் வேலை யாருன்னா பார்த்தாங்களா? கொஞ்சம் போட்டு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சா கொஞ்சம் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இன்னும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, அது ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிறாங்க தவிர இப்போ வரைக்கும் எவனுமே எலெக்ஷன் வேலை பார்க்கல. ஏன்னா அவங்க தலைவனே எலெக்ஷன் வேலை பார்க்கறது இல்லையே, உட்காந்து ட்வீட் போட்டுக்கிறா போல. இப்ப ட்வீட்டுக்கும் சரியா கூட வரது இல்ல, இப்ப மாசத்துக்கு ஒரு ட்வீட், வாரத்துக்கு ஒரு ட்வீட்ன்ற நிலைமையில தான் இருக்கு. சோ வந்து தாவேகா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, தாவேகா பாத்தீங்கன்னா கலைச்சிடலாம், இந்த எலெக்ஷன் வேண்டாம், ஏன்னா பிரச்சனையா இருக்குது, இப்ப நம்ம இந்த தோத்துட்டா ஒரு மாதிரி ஆயிடும், ஸோ அதனால வந்து நான் படம் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அடுத்த கடைசி 2 வருஷத்துல வந்து நம்ம திருப்பி கட்சியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. இல்ல இது உண்மையா போயிட்டு இருக்கு. விஜய் வந்து ஸ்ட்ரெயிட்டா பேசுனதாகவும் சொல்லப்படுது இது. ஆனா இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷனை நிக்கிறத விட்டுட்டு தயவு செய்து நீங்க கமிட் பண்ண படத்துல நடிச்சீங்கன்னா உங்க ரசிகர்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. இதுதான் உண்மை. நீங்க வந்து எலெக்ஷன் இருந்து ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை, உங்க படத்தை பார்க்கணும் அதுதான் ஆசைப்படுறாங்க. தயவு செய்து அந்த ஆசையாவது நீங்க தயவு செய்து பூர்த்தி பண்ணி வைங்க மிஸ்டர் விஜய் சார். நேற்றுக்கு பாக்குற சாட்டை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருன்னா நீங்க மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவீங்களா சாட்டை உங்க சேனல்ல? ரோஸ்ட் பிரதர்ஸ் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதா? நீங்க ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க ஒரு பக்கம் ரிலீஸ் பண்றோம். நானும் சொல்றேன், நான் சாட்டை அவர்கள் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நானும் சொல்றேன், இந்த படத்தை வந்து ஜனநாயகன் படத்தை வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் சேனல்ல ரிலீஸ் பண்ணுங்க, இதுல வர ரெவென்யூ வந்து அப்படியே நானும் அப்படியே வந்து என்ன பண்றேன்னா அவங்க ஜனநாயகன் டீம் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கும். ஏன்னா விஜய் அண்ணனுக்காக நான் இது கூட பண்ணேன், அது எப்படி அது ஏத்துக்க முடியாது. சோ வந்து கண்டிப்பா நான் இந்த கோரிக்கை வச்சுறேன், இந்த வீடியோ பாக்குற தயாரிப்பாளர் சரி விஜய் அவர்கள் பார்த்தாலும் சரி, தயவு செய்து வந்து சாட்டைக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஆனா ரோஸ்ட் பிரஸ் தான் முதல்ல வந்து உங்களுக்கு நான் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சோன்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆனா தயவு செய்து ரோஸ்ட் பிரஸ்க்கு ப்ரெஃபர் பண்ணி இந்த ஜனநாயகன் படத்தை வந்து ரோஸ்ட் பிரஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணும்படி உங்களை நான் வந்து தாழ்வுடன் கேட்டுக்கிறேன்.